ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு ரெசிபி, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், அதே சமயத்தில் நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 250 ml மெஷரிங் கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு. இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் நல்லா ஊறினதும் இது வேக வச்சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு மேலே வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்சுற பருப்பெல்லாம் தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. குக்கரில் ஊற வச்சு நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிடும், சரியாக வராது. உதிரி உதிரியாக இருக்கணும் பருப்பு. அதனால் இட்லி பாத்திரத்திலே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்டீமரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கும். ரொம்ப குழையாமல் கரெக்டாக வெந்து கரெக்டாக பக்குவமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது செய்கிறதுக்காக வந்துட்டு இன்னொரு பேனை சுடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 10 பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஓரளவு வறுப்பட்டதும் இது கூட சேர்க்கறதுக்காக நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அந்த கப்பில் அதே அளவுக்கு வெங்காயம் வெட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வறுப்பட்டு கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வந்துட்டு ஓரளவு வறுப்பட்டு இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் இது வரைக்கும் நம்ம இதில் உப்பே சேர்க்கல. அதை சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி வந்து ஒரு ஃப்ளேவருக்காக இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா சேர்க்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக கலந்துக்கோங்க. இப்போ இதோடு நம்ம வேக வச்சு எடுத்த அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்காமல் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கும். அப்படியே நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் குக்கரில் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டு வேக வச்சோம்னா தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. அதனால் இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா மசாலாலாம் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலாவோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி எடுத்துக்கோங்க. ஓரளவு நல்லா இந்த மாதிரி கலந்ததும் நீங்கள் எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா பொடுசாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா பொடுசாக துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்துக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். சுட சுட நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.